பண்ண மாட்டோம். वहां पर प्रचार सब नहीं करेंगे. கர்த்தர் பேசுவதற்காக காத்திருப்போம். परमेश्वर की बातों को सुनने के लिए इंतजार करते थे. கர்த்தர் அதிலே நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். परमेश्वर वहां पर बहुत सारे कार्यों को प्रकट कर बात किया है. ஒரு கொரோனா வருவதற்கு முன்பு கொரோனாவினுடைய தாக்கத்தையும் காரியங்களையும் தெளிவாய் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினார். कोरोना आने के पहला कोरोना के बारे में जो विषय है ठीक से परमेश्वर ने प्रकट कर बात किया. போன வருஷத்துல இப்படி காத்திருந்து ஜெபம் பண்ணினோம். जैसा गया साल में हम इंतजार कर प्रार्थना किया. கர்த்தர் சொன்ன சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். परमेश्वर ने कहा हुआ कुछ विषय को मैं आपके मध्य में बोलना चाहता हूं. இனி காலம் செல்லாது என்றார். अब समय नहीं जाएगा. இனி பூமியில திடுக்கிடுதலும் திகைப்பூட்டுகிற காரியங்களும் நடக்கும். अब पृथ्वी में अचानक डराने वाला संभव होगा. ஜனங்களுடைய சமாதானம் அற்று போகும். लोगों की शांति निकल जाएगा. ஜனங்கள் காரணம் இல்லாமல் துரத்தப்படுவாங்க. बिना कारण के लोग को भगाया जाएगा. ஜனங்கள் பரபரப்பா இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். लोग बड़ा गड़बड़ से यहाँ वहां भटकेंगे. இயற்கையிலே ஒரு சீற்றம், वो वातावरण में एक बड़ा बदलाव है. தேசங்களுக்கு நடுவுல யுத்தம், देशों के मध्य में युद्ध. எல்லா தேசங்களிலும் கூச்சலின் சத்தமும் கூக்குரல் சத்தம் सारा உண்டாகும். देशों में चिल्लाने की रोने की आवाज गूंज उठेगा. பூமியின் மேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இனிமேல் சுமூகமாய் இராது. भूमि के ऊपर लोगों की जिंदगी बड़ा शान से नहीं रहेगा. வருகிற ஆபத்துகளை பார்க்கிறதுனாலே ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். आने वाले बुराई को देखते हुए लोगों के मन थक जाएगा. இயற்கையிலே பல பயங்கரங்கள் வரும். कई प्रकार के भयानक कार्य होगा. நீங்கள் கேள்விப்படாத மாதிரி பெரிய பெரிய ஆபத்துகள் வரும். आपने अब तक नहीं सुना वैसा बड़ा बड़ा दुर्घटना होगा. சில கொள்ளை நோய்கள் வரும். कुछ महामारी आएगा. யுத்தத்தின் செய்திகள் அச்சுறுத்தும். लड़ाई की संदेश लोगों को डराएगा. இந்த நாட்களிலே நான் என்னுடைய சபைகளை எடுத்து பயன்படுத்துவேன். उन दिनों में मैंने मेरे कलीसिया को लेकर इस्तेमाल करूंगा. அவர்கள் தீவிரமாய் ஓடி தன்னுடைய கடைசி சுற்ற முடிக்கணும். वे लोग बड़े देश से तोड़कर अपने आखिरी कार्य को என்னுடைய समाप्त கால்கள் करना है. வாசலண்டையிலே வந்து நிற்கிறது. मेरे पैर द्वार पर आ चुका है. நான் என்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். मैंने मेरे कलीसिया को उठा लेना चाहता हूं. அதுக்கு முன்னால் அது அதற்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை தெளிவா நிறைவேற்றணும். उसके पहला मैंने जो सोचा है मेरे चाहत को पूरा करना है. இது நீங்கள் ஓட வேண்டிய காலம் என்றார். ये आप दौड़ने वाला समय है कर कहा. நீங்க ஓடலன்னா ஆபத்துகள் உங்களை முந்திக் கொள்ளும். यदि आप नहीं दौड़ेंगे दुर्घटना आपके सामने आके आपके आगे எலியாவும் जाएगा. ஆகாபும் ஓடுவதற்கு புறப்பட்டார்கள். जैसे एलिया और आगाब दोनों दौड़ने लगा. ஆகாப் ரதத்துல 8 குதிரைகளை பூட்டி காத்திருந்தான். आगाब रथ में 8 घोड़ा को लगाकर इंतजार कर रहा था दौड़ने के लिए. அவன் தேசத்தை நோக்கி புறப்படுகிறான். वो भी देश के तरफ दौड़ रहा है. எலியா கையில குதிரை இல்ல. एलिया के पास घोड़ा नहीं है. எலியா ஓடுவதற்கு செருப்பு கூட சரியா இல்ல. एलिया दौड़ने के लिए बराबर जूता भी नहीं அவன் है. தன் அறையை கட்டி கொண்டான். वो अपने कमर को घस कर बांधा. ஆனால் எலியாவிடத்திலே ஒரு வல்லமை இருந்தது. लेकिन एलिया के पास एक सामर्थ्य था. அது குதிரைகளின் வல்லமை விட பெரிய வல்லமை. वो घोड़ों के सामर्थ्य से भी बढ़कर है. 8 குதிரைகள் அல்ல, 8 घोड़ा नहीं है. 8000 குதிரைகளுக்கும் பதில் சொல்லுகிற வல்லமை. 8000 घोड़ा से भी अधिक शक्तिशाली கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். परमेश्वर के पवित्र आत्मा उन पर था. ரெண்டும் புறப்பட்டன. वहां दोनों निकला. கர்த்தருடைய ஆவியானவர் எலியா மேல இருந்ததனால प्रभु के आत्मा जी एलिया के ऊपर था. அவன் ஆகாபின் ரதத்தை முந்திக் கொண்டு ஓடினான் என்று வேதம் आगाब சொல்கிறது. के रथ से आगे दौड़ने लगा. ஆகாபின் ரதம் முந்திக் கொண்டு ஓடுவதற்கு முன்னால आगाब के रथ आगे दौड़ने के पहले ही எலியாவின் ஓட்டம் முந்தணும். एलिया के दौड़ से आगे जाना है. நம்முடைய தேசத்தை உபத்திரவங்களும் வேதனைகளும் அங்கே தொடர்வதற்கு முன்னால हमारे देश में उपद्रव और दर्द शुरू होने के पहले ही அழிவுகள் தேசத்தை பிடிப்பதற்கு முன்னால नाश देश को पकड़ने के पहले ही தேவ ஜனம் தேசத்தை முதல்ல சுதந்தரிக்கணும். प्रभु के लोग देश को स्वतंत्र करना है. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். इसलिए परमेश्वर हमें इकट्ठा किया है. ஒரு பக்கம் ராணுவத்தினுடைய அதிகாரிகள், एक तरफ सेना के अधिकारी लोग, எந்த நேரத்துல மூன்றாவது உலக போர் வருமோ என்று தெரியவில்லை. कौन से समय में तीसरा युद्ध शुरू होगा पता नहीं है. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். अमेरिका रशिया मिलकर बातचीत कर रहे हैं. சீனா தேசம் அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறது. चाइना देश उनके विरोध में है. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார், अमेरिका के जो अधिपति ट्रम्प कहता है மூன்றாவது உலக போர் எந்த நேரத்திலும் துவங்கலாம். तीसरा जो वार दुनिया में कभी भी शुरू हो सकता है. இஸ்ரவேலை சுற்றிலும் யுத்த மேகங்கள். इस्राएल को घेर कर जो युद्ध के बादल தினசரி है. இஸ்ரவேலை குறித்து கேள்விப்படுகிற செய்தி பயத்தை உண்டு பண்ணுகிறது. इस्राएल के बारे में सुनने वाले संदेश हमारे अंदर डर को लेकर आ रहे हैं. காசா ஏறத்தாழ அழிந்து விட்டது.
விட்டது. गाजा लगभग मिट चुका है. பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளின் மேலே போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. वहां पर इस्लाम देश के ऊपर संघर्ष यानी कि युद्ध शुरू हो चुका है. யுத்தம் என்பது அந்த காலத்தை போன்றதல்ல. युद्ध जो है उन समय के तरह नहीं है. இன்னைக்கெல்லாம் அவர்கள் வைத்திருக்கிற வெப்பன்ஸ், उन्होंने रखा हुआ हथियार, ஒரு கையில் இருக்கிற ஒரு சுவிட்சை தட்டினால் போதும், हाथों से एक बटन दबाए तो काफी है, ஒட்டுமொத்த தேசத்தையுமே அழித்து விடலாம். पूरा देश को मिटा सकते हैं. பயங்கரமான ஆயுதங்கள், भयानक हथियार, நாசகார ஆயுதங்கள். नाश करने वाला हथियार. மூன்றாவது உலகப் போர் வந்தால் தாக்கு பிடிக்க दूसरा முடியாது. दुनिया में लड़ाई होगा, कोई उसको नहीं कटा रह सकता தேசங்கள் है. பஸ்பமாகி விடும். देश जो है भस्म हो जाएगा. இன்னொரு பக்கம் இயற்கையினுடைய சீற்றங்கள். एक तरफ वातावरण के विरोधपन. ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக மியான்மரிலே ஆரம்பித்த பெரிய அந்த எர்த்குவேக், ये कि 4 दिन के पहला म्यांमार में जो शुरू हुआ बड़ा जो भूकंप, பெரிய பெரிய கட்டடங்கள் 10 நொடிகளுக்குள்ளே விழுந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. बड़े बड़े बांधकाम बिल्डिंग 10 सेकंड में गिरकर एकदम मिट चुका है. அது உலகத்தில் தோன்றின நிலநடுக்கங்கள்ல இது வந்து உச்சகட்ட நிலநடுக்கம் என்கிறார்கள். दुनिया में जो भूकंप अब तक हुआ है सबसे अधिक ज्यादा ऊंचाई है करके कहता है. 7.7 ரிக்டர் அளவில் அது வந்திருக்கிறது. 7.7 मीटर उतना तोल में आया है. தொடர்ந்து மியான்மரிலையும் தாய்லாந்திலையும் சீனாவின் சில பகுதிகளிலும் அந்த நிலநடுக்கம் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. म्यांमार और थाईलैंड और चाइना का कुछ भागों में ये जो भूकंप के जो कार्य हो रहे हैं, இதை கண்டத்திட்டு நகர்வு என்று சொல்லுகிறார்கள். इसे देखकर कहते हैं जो अलग हिल रहा है. நம்முடைய ஒவ்வொரு தேசமும் அப்படியே தட்டு மாதிரி மிதந்து கொண்டிருக்கிறது. हमारे हर एक देश जो है वैसे 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 ऊपर ठहर रहा है. அது பேர் தான் கண்டத்திட்டுகள். वो हर एक प्रकार की बात है. அது சில சமயங்களில் வேகமாய் நகர்ந்து ஒன்றோடொன்று உரசிக்கொள்ளும். कुछ समय बड़ा तेज से जाकर एक दूसरे से घसने लगेगा. அப்பதான் இது போன்ற பயங்கரமான பூகம்பங்கள் உண்டாகும். जब इस तरह की भयानक भूकंप होता है, மியான்மரிலே நடந்த பூகம்பம் அப்படிப்பட்ட ஒரு பூகம்பம். म्यांमार में जो भूकंप हुआ है वैसा भूकंप है. தொடர்ந்து கண்டத்திட்டுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்கிறார்கள். लगातार हर एक जो गंड है वैसा या हिल रहा है, अपने जगह से हट रहा है. இந்தியாவின் மேலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. भारत के ऊपर भी रेड अलर्ट दिया हुआ है. இலங்கை மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது. श्रीलंका के ऊपर दिया गया है. வடகிழக்கு இந்தியாவின் பல பகுதிகள் காணாமல் போக வாய்ப்பு இருக்கிறதுன்னு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கிறது. इंडिया के कई भाग जो घूम जाने की मौका है कर आज संदेश आया है. உலகம் தன்னுடைய கடைசி சுற்றில் இருக்கிறது. दुनिया अपने आखिरी दौड़ में है. உலகத்தை ஒரு பக்கம் விடுங்கள், दुनिया के एक तरफ छोड़ो, சபை தன்னுடைய கடைசி சுற்றில் இருக்கிறது. कलीसिया अपने आखिरी दौड़ में है. கடைசி சுற்றில் சோர்ந்தால் தோற்று விட்டோம் என்று பொருள். आखिरी दौड़ में अगर आप थक जाएंगे अर जाएंगे. கடைசி சுற்றில் தான் மூச்சை பிடிச்சிட்டு ஓடணும். हर आखिरी समय में अपने सांस पकड़कर हम दौड़ना है. ஃபைனல் ரவுண்ட்ல தான் நம்முடைய முழு பலத்தை செலுத்தி ஓடணும். फाइनल राउंड में हम अपने पूरा ताकत को इस्तेमाल करना है. இனி காலம் செல்லாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. अब समय नहीं है, इस बात को मन में रखिए. நம்முடைய ஓட்டத்தினுடைய கடைசி சுற்றில் சபை நின்று கொண்டிருக்கிறது. हमारी दौड़ की आखिरी भाग में कलीसिया खड़ा है. நீங்கள் வேதத்தை நம்புகிறவர்கள், यदि आप शास्त्र पर भरोसा करने वाला है, கர்த்தர் இந்த சபையை தன்னுடைய ராஜ்யத்தில் உயிரோடு எடுத்துக்கொள்வார். परमेश्वर इस कलीसिया को अपने राज्य में जिंदा उठा लेगा. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற காலம் வந்து விட்டது. कलीसिया को परमेश्वर उठा लेने वाला समय आ गया है. அதற்கு முன்னால நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம சுற்றிலும் நடந்து उसके கொண்டிருக்கின்றன. पहले होने वाले सारा संभव हमें घेर कर हो रहे हैं. அப்ப இந்த நேரத்துல நம்ம வீண் கதைகள் பேசுவதற்கு நேரம் இல்ல. इस समय फालतू कहानी बोलने के लिए हमें समय नहीं है. ஒருவரை ஒருவர் கடிச்சு துப்புறதுக்கு நேரம் இல்ல. एक दूसरे को काट कर थूकने की समय नहीं है. தேவ ஜனம் ஒரு அணியிலே ஒன்றாக இணையணும். परमेश्वर की लोग एक सेना में इकट्ठा होना है. பூமியிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படணும். पृथ्वी पर परमेश्वर की चाहत को पूरा करना है. நம்ம தனித்தனியா இயங்கினதுனால हम अलग अलग चल रहे थे, इसलिए நம்மால எந்த அறுவடையையும் பார்க்க முடியவில்லை. हम अपने आप कोई भी फसल को अभी तक नहीं देख सका. ஒருவன் விதைக்கிறான், एक व्यक्ति बीज बो रहा है. ஒருவன் விதைத்ததை பிடுங்கி போடுகிறான், एक व्यक्ति जो बो रहा है उसे उखाड़ देता है. ஒருவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான், एक व्यक्ति पानी देता है. ஒருவன் விளைந்ததை மிதித்து போடுகிறான். एक दिन जो फसल को लात मार देता है. எல்லாம் ஊழியக்காரர்களே வேலைக்காரர்களே அப்படி செய்றாங்க. जो सेवक लोग ऐसा कर रहा है, அவரவர்கள் தாங்கள் செய்ய வேண்டியதான் நினைக்கிறாங்க ஒழிய वो सोच रहे हैं हम ही करना है. அந்த பயிர்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை. वो फसल बढ़ना है कर नहीं सोच रहे हैं. நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் यदि आप कोई भी काम को ले, எந்தெந்த வேலையை எப்பப்போ யார் யார் செய்ய வேண்டும் என்ற ஒரு வரிசை இருக்கிறது. कौन से काम को कौन कभी करना है कर कुछ रिवाज है. ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். यदि एक बिल्डिंग के बांधकाम कर रहे हैं, முதல்ல அஸ்திபாரம் போடுகிறவர்கள் அஸ்திபார வேலையை செய்யணும். पहला जो नींव डालने वाला नींव डालने के काम करना है. கல்லுகளை அடுக்குகிறவர்கள் கல்லுகளை அடுக்கி சுவர்களை எழுப்பணும். जो पत्थर लगाकर जो दीवार बनाने वाला दीवार को बनाना है. சுவர்களை எழுப்பின பிறகு மேலே மூடுகிறவர்கள் दीवार को उठाने के बाद ऊपर जो डापने वाले கம்பிகளை கட்டி மூட
மூடணும். जो सलिया को बांधकर छत बनाना है। அதுக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி வேலை செய்கிறவர்கள் வந்து வயரிங் பண்ணணும். उसके बाद इलेक्ट्रिसिटी काम करने वाला आकर वायरिंग करना है। கதவுகள் செய்கிற கார்பெண்டர்ஸ் அப்புறம் வந்து கார்பெண்டிங் வேலை செய்யணும். उसके बाद सुतार जो है आकर अपने सुतार के काम करना है। கடைசியா பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து பெயிண்ட் அடிக்கணும். आखिरी में जो पेंट रंग लगाने वाला आकर रंग लगाना है। ஒவ்வொரு வேலை செய்வதற்கும் ஒவ்வொரு வரிசையும் ஒரு கால அளவும் இருக்கிறது. हर एक काम के लिए अनेक प्रकार की जो स्थिति है, रिवाज है। இது குளறுபடி ஆச்சுனா ये गड़बड़ हो गया तो அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க முடியாது. वो बिल्डिंग के काम पूरा नहीं कर सकता है। எலக்ட்ரிஷியன் முதல்ல வருகிறார். इलेक्ट्रिशियन पहले आ रहे हैं। நீ அஸ்திவாரம் போடுறியோ போடலையோ, तुम नींव डाल रहे हैं नहीं डाल रहे, நான் வயரிங் பண்ணிட்டு போக போறேன்னு சொல்லுங்க. मैं वायरिंग कर जाएगा। ஒருவர் சுவர் கட்டி கொண்டிருக்கிறார். एक व्यक्ति दीवार बांध रहे हैं। நீ சுவர் கட்டறியோ இல்லையோ நான் பெயிண்ட் அடிக்க போறேன் என்கிறார். तुम दीवार बांध रहे या नहीं बांध रहे, मैं पेंट मारने वाला हूं। விதைக்கிறவர்களும் அப்படித்தான் செய்கிறார்கள். हम बीज बोने वाला भी वैसा ही कर रहे हैं। விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. बीज बोने के लिए एक समय है। அதுல தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு காலம் இருக்குது. उसको पानी देने के लिए एक समय है। அதுல களைகளை எடுக்க ஒரு காலம் இருக்கிறது. उसके जो फालतू चीजों को निकालने के समय है। விதைத்து அவைகள் வளர்கிறவைகளுக்கு உரமிட ஒரு காலம் இருக்கிறது. बीज बोकर और बढ़ने के लिए उसको जो खेत डालने के समय है। அதெல்லாம் அடுத்தடுத்து ஒரே மாதிரி செய்யப்பட வேண்டும். वो सब लगातार किया जाना है। நான் என் கைகளில் அந்த அழைப்பு இருக்கிறது என்பதற்காக मेरे हाथों में ये बुलावा है, इसलिए நான் முந்திக் கொண்டு ஓடி அந்த இடத்தை நாசமாக்கி விடக்கூடாது. हम बढ़कर आगे दौड़कर उस जगह को नाश नहीं करना है। இப்பதான் விதைத்துக் கொண்டிருக்கிறார். अभी वो बीज बो रहे हैं। என் வேலை அறுக்கிற வேலை, நான் அறுத்து விடுவேன் என்று நீங்கள் அறுத்து விட முடியாது. मेरे काम फसल काटना है, मैं काटूंगा कर नहीं जाना है। அதற்கு எல்லாரும் ஒன்றாக ஒருமித்து கூடி வேலை செய்தால் தான் அந்த விளைச்சலை பார்க்க वो முடியும். सभी लोग मिलकर काम करेगा तो ही वहां पर कठिनाई को देख सकता है। இன்றைக்கு நம்ம தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். आज हम अलग अलग प्रकार की सेवकाई कर रहे हैं। ஒருவர் அப்பதான் விதைத்து விட்டு போகிறார். एक व्यक्ति बीज बोकर जा रहा है। விதைத்தவை அப்பதான் லேசா முளை விடுகிறது. जो बीज बोया अभी धीरे से बाहर आ रहा है। அறுவடை செய்கிறவருக்கு அவசரம். उसको कठिनाई करने की जल्दी அவர் है। கத்தியை நீட்டி எல்லாவற்றையும் அறுத்து விடுகிறார். वो हथियार से सबको काट लेता है। ஆகவேதான் நம்ம தேசத்துல இன்றைக்கு வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த விளைச்சலை பார்க்க முடியவில்லை. इसलिए हमारे देश में अब तक हम जो उम्मीद करते हैं वो फसल को नहीं देख पा रहे हैं। தேவ ஜனம் ஒருமனப்படணும். परमेश्वर के लोगों के अंदर एक நம்முடைய होना है। வேலைகள் வகையறை செய்யப்படணும். हमारे सभी बातों को रिवाज में आना है। நாம் எல்லாரும் ஓர் அணியிலே இருக்கணும். हम सब एक ही सेना में होना है। தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதை போல வேலை செய்யணும். जैसे पिता को बच्चे जो काम करते हैं वैसा हम करना है। நம்ம ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு ஊழியத்துக்கோ வேலை செய்ய வரவில்லை. हम एक स्थापन के लिए या एक सेवा के लिए सेवा करने के लिए नहीं நம்மை आए हैं। அழைத்தவருக்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம். हमें जो बुलाए हैं उनकी सेवा करने के लिए அவருடைய आए हैं। ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு வேலை செய்ய उनके வந்திருக்கிறோம். राज्य को स्थापित करने के लिए आया है। அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். उसके लिए ही परमेश्वर हमें बुलाया है। அதனால நம்ம இன்றைக்கு ஒன்றாக கூடி இருப்பது इसलिए हम इकट्ठा हुआ है आज தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. परमेश्वर की मर्जी को पूरा करने के लिए। சபையினுடைய கடைசி சுற்று ஓட்டம் இது. कलीसिया की आखिरी समय की दौड़ है। அதான் பலமாக ஓட வேண்டும். इसलिए ताकत को संभाल कर दौड़े। முழு பலத்தையும் திரட்டி கொண்டு ஓட पूरा வேண்டும். बल को एकत्र कर दौड़िए। முன்னாலே நீங்க எப்படி ஓடி இருந்தாலும் பரவாயில்ல. पहला आप कैसा भी दौड़ा परवाह नहीं है। கடைசி சுற்றில ஓடி நமக்கென்று வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற ये வேண்டும். आखिरी समय पर दौड़कर हमारे लिए जो रखा हुआ इनाम को हम प्राप्त करना है। அதை பற்றி நம்ம அடிக்கடி கூடி பேசணும். उसके बारे में मिलकर बातचीत करना है। நம்ம அதற்காக ஐக்கியம் கொள்ளணும். हम उसके लिए एक दूसरे के साथ எந்த मिलना இடத்துல है। என்ன ஊழியம் என்ன காரியம் செய்யப்பட வேண்டும் என்பது कौन தீர்மானிக்கப்படணும். से जगह पर कौन से सेवा करना है उसे निर्णय करना है। சத்துருக்களை பற்றி ரொம்ப நினைத்து கொண்டிருக்க आप வேண்டியதில்லை. शत्रुओं के बारे में सोचने का विषय नहीं है। அவன் அவன் வேலையை செய்கிறான். वो उसके कार्यों को कर रहे हैं। போராட்டம் நமக்கு புதுசு இல்ல. जो संघर्ष हमारे लिए नया नहीं है। யுத்தம் நமக்கு புதுசு இல்ல. लड़ाई हमारे लिए नया नहीं நாம் है। தேவனுடைய ஊழியத்தை செய்ய यदि हम அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर की सेवा करने के लिए बुलावा पाया है। அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்.